அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50 எந்தெந்த மாதிரிலாம் ட்ரேட் ஆகுது டெய்லி பேசிஸில் இன்ட்ரா ட்ரேடிங்கில், இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் முடிஞ்சோடனே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் டெய்லி வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து நிஃப்டியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இப்படிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு சென்செக்ஸோடைய எக்ஸ்பீரி இருக்குது, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணுன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுதான் நேற்று நம்ம கொடுத்துருந்த லெவல். சப்போர்ட் ஒன்றா வந்து 24,187, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,382 அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன், கிஃப்ட் நிஃப்டிலையும் வந்து கீழே தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன், ஒரு 80 பாயிண்ட் கிட்ட கேப் டவுன் ஆச்சு. டவுன் ஆகிக்கிட்டு நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் இங்கே மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி அகைன் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. ஓகேங்களா. பட் அங்கே போயினது இல்லாமல் இந்த ரீஜன் வந்து நல்லாவே ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஒரு 2-3 ட்ரேடிங் செஷனாகவே வந்து இந்த எந்த ரீஜியன்னா 24,300 24,400 வரைக்கும் வந்து ஒரு 100 பாயிண்ட் அந்த பேண்டுன்னு சொல்லுவோம். நான் சொல்லுவேன் எப்பயுமே நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையதை விட ஜோன்ஸ் மாதிரி வரையணும், அப்போ தான் வந்து அக்யூரஸியும் நல்லா இருக்கும். பட் நம்ம ஏன் அந்த மாதிரி சொல்கிறது இல்லைன்னா, ஒரு எக்ஸாக்டாக ஒரு லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த லெவலில் மேலே போன மார்க்கெட் நம்மளுடைய லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் எப்படி வந்து நம்மளுடைய சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு நம்ம சப்போர்ட் பிரேக் பண்ணோன்னே அந்த சப்போர்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ அகைன் அது ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸாக மாறிட்டு அகைன் மார்க்கெட் கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 180 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி டவுனில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து ஹைலி வாலட்டைல்னால் வந்து நம்ம கீழே போகணும்னு நினச்சி ஒன்று பண்ணுவோம், அப்படியே சடனாக மேலே எடுத்துகிட்டு போவாங்க 200 பாயிண்ட்ஸ். அகைன் சரி 200 பாயிண்ட்ஸ் மேலே போயிடுச்சு, இதுக்கப்புறம் நல்லா மார்க்கெட் ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு, ஹெல்த்தி ஆகிடுச்சுன்னு நினைப்போம். அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே விழுவாங்க. ஸோ அது பேர் தான் வாட்டாலிட்டி. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு எப்படி சொல்கிறது, காலைல வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் டவுனு, அகைன் அங்கேருந்து மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் கீழே விழும், அகைன் அங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட் மேலே ஏறும், அகைன் அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே விழும். ஸோ ஒரு ஜிக்ஸாக் மாதிரி இப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு வருவாங்க மார்க்கெட்டை. அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வரும்போது கன்சால்டேஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும்போது பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் நடக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வந்து ஆர்பிஐலேருந்து அந்த ரேட் கட் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜிடிபியும் இருக்கிற ஜிடிபி என்ன இருக்கோ அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில், அதாவது நிஃப்டி 50 எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் குளோபலாக எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால அதோடைய இம்பேக்ட் நமக்கும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. இன்றைக்கி வந்த டே லோ தான் வந்து நான் சப்போர்ட் ஒன்றா வச்சுருக்கேன். நேற்று கொடுத்துருந்த அதே ரெசிஸ்டன்ஸ் தான் 24,380. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சுன்னா 24,850, அதுக்கும் மேலே போச்சுன்னா ஆல் டைம் ஹை 25,080. சப்போர்ட் ஆல் டைம் ஹைலாம் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா அங்கேருந்து ஒரு நல்ல ரேலி கிடைக்கும். அது எது வரைக்கும் போகும்னா 25,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னா இன்றைக்கி வந்த டே லோ அதுதான் சப்போர்ட் 24,098. சப்போஸ் மார்க்கெட் அது கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா 23,850 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இந்த நம்மளோட ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லாவே ஒரு ஃபால் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிராஃப் பார்க்கும்போது நான் ஏன் மார்க்கெட் வந்து பெர்ரிஷில் மாறிடுச்சு, இதுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட நம்ம வந்து புல்லிஷில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஏன் அது மாறிச்சு அப்படின்றதுக்கான இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்ன கன்ஃபர்மேஷன்னா, ஒரு லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து இந்த தேர்ஸ்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு பாருங்கள். மார்க்கெட் வந்து
கீழே விழுது, மேலே வருது, அகைன் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், அகைன் கஷ்டப்பட்டு மார்க்கெட் மேலே இருந்து அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், இன்றைக்கும் மார்க்கெட் மேலே போச்சு, மறுபடியும் அந்த ஜோன்லேருந்து மார்க்கெட்டை கீழே விழ வைக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா செல் ஆன் ரைஸ். அப்படின்னா மார்க்கெட் ஏறும் போதெல்லாம் செல் பண்ணுன்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து ஒரு ஹைக் வருது அப்படின்னா அங்கேருந்து சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அது எப்போ இருக்குன்னா பெர்ரிஷில் மட்டும்தான் இருக்கும், பியர்ஸ் உள்ள இருந்தால் மட்டும்தான் அப்படி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இந்த ஜோன் வந்து ரொம்பவே ரெசிஸ்டன்ஸாக ஒரு நாள் 2 நாள் இல்லை, லிட்ரலி ஒரு 4 ட்ரேடிங் செஷனாக வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. ஸோ இத்தனை முறை அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தும் அதை பிரேக் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் இது இந்த 24,382 வந்து நம்மளுடைய வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாகவே இதுதான் ரெசிஸ்டன்ஸ், எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஸோ ஒரு 3 ட்ரேடிங் செஷனாகவே மார்க்கெட்டால் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணவே முடியலை. அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு மேலே வரலாம், அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டாக ஃபால் ஆகலாம். ஸோ ஏன்னா பியர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து செல் ஆன் ரைஸ். மார்க்கெட் எப்போ ஏதோ அதை ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டாக வச்சு அங்கேருந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸை வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து நான் எப்படி பார்க்குறேன் நிஃப்டி 50-யை, நான் எப்படி வந்து குளோபல் அனலைஸ் பண்ணுறேன், நான் எப்படி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறேன், நான் எந்தெந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் எதை கேட்குறேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாம் நடக்கணும்னு அவசியமும் கிடையாது, நடக்காமலும் போகலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோமா, பேங்க் நிஃப்டியில் பண்ண போகிறோமா, இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமா, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மணி உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினச்சி நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைங்க. நீங்கள் என்றைக்கு அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக யாரோடைய ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஸோ நீங்களும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 5 months, மினிமம் ஒரு 3 months ஆச்சு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் கூட இருக்குது. பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். மார்க்கெட்டில் என்னென்ன நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எமோஷனலாக எப்படி இருக்கணும், ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து உங்களால் பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டுமே தான் கற்றுக்க முடியும், லாஸஸ் இல்லாமல். அதுக்கப்புறம் பேப்பர் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலான்றதை டிசைட் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் கூட ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு தாட்டும் வச்சுக்காதீங்க, அந்த மாதிரியான விஷனே இருக்கக்கூடாது. மார்க்கெட் எப்படி இருக்கோ அது கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட் ஏறும்போது ரொம்ப பொறுமையாக ஏறுங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ரொம்பவே பொறுமையாக ஏறும். அதாவது 2 மாதம் ஏறினதை 2 நாளில் இறங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும், ஏறும்போது பொறுமையாக ஏறும். மார்க்கெட் கூட ட்ராவல் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. உங்களோட செட்டப் வரலன்னா ஜஸ்ட் சிட் அண்ட் குவைட் அண்ட் சிட்ன்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? உங்களுக்கான செட்டப் வரும்போது தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்குன்னு பேட்டிங் கொடுத்தா தான் நீங்கள் பேட்டை எடுத்து ஆட போகணும். ஃப்ரீயாக இருக்குன்னு போய் ஆட போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கான டைம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த பொறுமையில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். ஒரு ட்ரேடிங் செஷன் அப்போ நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கான செட்டப் வரல, இன்கேஸ் லாஸ் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று நடக்குது, ப்ராஃபிட் வந்தால் பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட் வந்தால் நம்ம எதுக்காக ப்ராஃபிட் வந்துச்சு கூட தெரிஞ்சிக்க மாட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்ரா பண்ண முடியுமான்னு தான் பார்ப்போமே தவிர. ஆனால் நீங்கள் பொறுமையாக குவைட்டாக உட்காந்து லாஸ் ஆனாலும் சரி, இல்லை உங்களால் ட்ரேடு எடுக்க முடியலனாலும் சரி, நீங்கள் உட்காந்திங்கன்னா அது உங்களுக்கு 1000 விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் ஃபுல் எஃபோர்ட்டோடு ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் அந்த இடத்துல லாஸ் ஆனீங்க, அந்த இடத்துல நீங்கள் ஃபெயிலியர் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆனாலாம் பெருசாக எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக வந்துட போகிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல போய்ட்டு ஃபெயில் ஆகிறீங்க தெரியுங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயமே வேறு. அது நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதை கற்றுக்க முடியாது. நீங்கள் அந்த இடத்துல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சால் நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் பொறுமையாக இருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம், இல்லை கீழேயே போயிட்டுருக்கலாம். கண்டிப்பாக கீழே போய் 0 ஆகிடாது. ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா ஹெல்த்தியாக மேலே போகுது மார்க்கெட். ஓகேங்களா? ஏன்னா
2009லேருந்து இப்போ வரைக்குமே மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்குது. இனிமேலும் ஃபர்தராக மேலே தான் போகும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு இடத்துல காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்ன எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? நாளைக்கு அது ஒரு 10 வருஷம் கழிச்சு நமக்கு இன்னும் டபுளாக ட்ரிபிளாக வரும்னு தான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து இப்போ மார்க்கெட் இந்த டைமில் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கலாம். பட் நீங்கள் லாங் டைமில் பார்க்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பொறுமை 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 ரொம்பவே முக்கியம் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ வராது. ஃப்ரைடே முடிஞ்ச உடனே நம்மளுடைய போஸ்ட் மார்க்கெட் வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட் வந்து நம்ம சண்டே வந்து பார்க்கலாம். எப்படி இந்த வாரம் முடிஞ்சிருக்கு, போன வாரம் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் நடந்திருக்கா இல்லையா, எல்லாத்தையுமே பார்க்கலாம். வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கணுன்றதையும் சண்டே வர வீடியோவில் பார்த்துடலாம். சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.